இப்படி இருக்கிறத எப்படி இப்படி மாற்றுறது? ஒன்லி 4 ஃபார்முலாஸ். ஹவு டு செட் திஸ் கியூப்? ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இது எப்படின்னா, முதல்ல கியூப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலரை சேர்த்துக்கணும். இப்போ நான் ரெட் சேர்க்குறேன். இப்போ நம்ம ரெட்டு சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சென்டரில் இருக்கிற கலர் தான் எப்போவுமே மாறாத ஒரு கலரு. அந்த கலர் இப்படி நம்ம ஃபஸ்ட் ரோ மட்டும் சுற்றி பார்க்கணும். அந்த கலருக்கு மேட்சிங்காக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கலர் வருதா இல்லையான்ட்டு. அப்படியே ஒரு கலர் சேர்ந்துருச்சுன்னா அது பக்கத்தில் பார்க்கணும். ஏதாவது இன்னொரு கலர் அதே மாதிரி சேர்ந்துருக்கான்ட்டு பார்க்கணும். சப்போஸ் ஒரு கலர் மட்டும் இப்படி சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கலர் மட்டும் இப்படி சேர்ந்துருக்கு அப்படின்னா அது சரியாக வராது. வேறு கலர் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 கலர் சேர்ந்துருக்கு. அப்போ நம்ம இந்த 2 கலர் இங்கே இருக்கிறது இங்கே வரணும், இங்கே இருக்கிறது இங்கே வரணும். அதுக்கு நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவில் இப்போ சென்டர் தானே நமக்கு தேவை. சென்டர் எடுத்துக்கணும். சென்டர் எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த பக்கம் தான் சேரணும். அதனால நம்ம லெஃப்ட் சைடில் மறைச்சி வச்சுக்கலாம். மறைச்சி வச்சுட்டு ரெட் கலரை பழைய இடத்துக்கே கொண்டு போயிடலாம். இப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுமா? இதை நம்ம மறைச்சி வச்சதை இப்போ நமக்கு சென்டரில் இருக்கங்காட்டி நம்ம எந்த பக்கம் வேணாலும் மறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் லெஃப்ட் சைடில் மறைச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் மறைச்சி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது ரெட் கலர் கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம மறைச்சி வச்சதை எடுத்துகிட்டு இங்கே செட் பண்ணிட்டிங்கன்னா திரும்ப அதை பழைய இடத்துக்கே கொண்டு போயிடுங்க. பழைய இடத்துக்கு கொண்டு போனால் இங்கே பச்சை சேர்ந்துருமா? பச்சை சேர்ந்த உடனே இங்கே ரெட்டு பார்க்கணும். ரெட்டு சென்டரில் தான் இருக்குது. உங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். சென்டரில் இருந்துச்சுன்னா நம்ம எந்த பக்கம் வேணால் மறைச்சி வச்சுக்கலாம். நான் ரைட் சைடில் மறைச்சி வச்சுக்கிறேன். இப்போ சென்டரில் இருக்கிறது கீழே இறக்கி இப்போ மறைச்சி வச்சது திரும்ப அதே பிளேஸுக்கு கொண்டு மேலே தூக்கினா ரெட்டு சேர்ந்துடும். பார்த்தீங்களா? இங்கே எல்லாமே சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நமக்கு இங்கே ஒயிட் தேவை. ஒயிட் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஃபுல்லாக க்ரீன் தான் இருக்குது. ஒயிட் இங்கே இருக்குது. அப்போ இந்த ஒயிட் இங்கே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இதை கீழே இறக்கி இதை நம்ம ரைட் சைடில் தான் மறைச்சிக்கணும். ஏன்னா நமக்கு ரைட் சைடு தான் தேவை. அதனால் இது இப்படி பழைய இடத்துக்கே கொண்டு போயிடணும். பழைய இடத்துக்கு கொண்டு போயிட்டோன்னா இது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுமா? இதுக்கு நேராக வந்த உடனே இது லெஃப்ட் சைடில் இருக்குது. அதனால் நம்ம ரைட் சைடில் மறைச்சிக்கணும். ரைட் சைடில் இப்படி மறைச்சிக்கலாம். இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது கொண்டு கீழே வைக்கணும். மேலே இருக்கிறது கொண்டு கீழே வச்சா இது இங்கே கீழே இந்த ஒயிட் பக்கத்தில் வந்துடுமா? அதனால் நம்ம மறைச்சி வச்சது இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வரணும். மறைச்சி வச்சதை இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்துகிட்டு வந்தால் திரும்ப அதே இடத்துக்கு பழைய இடத்துக்கு கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு இங்கே பாருங்கள், ஒயிட் அழகாக சேர்ந்துருச்சு. இப்போ ரெட் எங்கன்னு பார்க்கணும். ரெட்டு இங்கே இருக்குது. ரெட்டு இருக்கிற இடத்துக்கு இங்கே எங்கே இது இருக்குதோ இது ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ரெட்டு அதுக்கு நேராக இருக்கணும். ரெட்டு ரைட் சைடில் தான் இப்போ இருக்கங்காட்டி நம்ம லெஃப்ட் சைடில் மறைச்சி வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் மறைச்சி வச்சு மேலே இருக்கிறது கீழே இறக்கிட்டு வரணும். இறக்கிட்டு இங்கே ரெட்டு இருக்குன்னா அதோட இடத்துக்கு கொண்டு போய் இப்படி தூக்கிடுங்க. தூக்குனிங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரோ அழகாக சேர்ந்துருச்சு. ஃபஸ்ட் ரோவுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இது மட்டும் பண்ணால் போதும். இப்போ செகண்ட் ரோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது எடுக்கவே வேண்டாம். நீங்கள் செகண்ட் ரோவுக்கு கீழே தேர்ட் ரோவில் இருக்கிறது மட்டும் எடுத்தால் போதும். இப்போ தேர்ட் ரோவில் எப்படின்னு நான் சொல்லித்தரேன்.
இப்போ வந்து இங்கே வந்து இப்படி சுற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்கும். அந்த கலர் என்ன கலர்னால் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சென்ட்ரு பாயிண்ட் இருக்குல்ல, சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு அடியில் இருக்கணும். இந்த மாதிரி சென்ட்ராக ஒரு கலர் வந்துச்சுன்னா அந்த கலருக்கு அடியில் பார்க்கணும். அடியிலன்னா இங்கே வந்து ஆரஞ்சு தான் இருக்குது. இங்கே சென்ட்ரு பாருங்கள், இங்கே ஆரஞ்சு இருக்குது, ஆனால் இங்கே வந்து பச்சை இருக்குது. இங்கே ஒயிட்டுக்கு கீழே பச்சை இருக்குது. ஒயிட்டுக்கு பக்கத்தில் எங்கே பச்சை இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே பச்சை இருக்குது. அதனால் நம்ம ரைட் சைடில் சேர்க்குறங்காட்டி நம்ம லெஃப்ட் சைடில் மறைச்சிக்கணும். மறைச்சி வச்சு மேலே இருக்கிறது இப்படி கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்தால் நம்ம மறைச்சி வச்சது திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். அதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப இதை மேலே தூக்கிடுங்க. மேலே தூக்கிட்டு இப்போ வந்து இது இங்கே வந்துடுமா. இப்போ வந்து நமக்கு இங்கே திரும்ப ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததை நம்ம ரைட் சைடில் மறைச்சிக்கணும். ஏன்னா பச்சை வந்து ரைட் சைடில் தான் வரணும். அதனால் நம்ம வந்து மேலே இருக்கிறது கொண்டு கீழே கொண்டு வந்துடணும். கீழே கொண்டு வந்து நம்ம இந்த பக்கம் மறைச்சி வச்சது வந்து இங்கே சென்டருக்கு கொண்டு வந்து திரும்ப இப்படி தூக்குனா இங்கே பச்சை பார்த்திங்களா அழகாக சேர்ந்துருச்சு. இந்த பார்த்திங்களா இங்கே 2 செகண்டும் அழகாக சேர்ந்துருது. அதுக்கப்புறம் பார்க்கணும் வேறு எந்த இதாக இருக்கான்ட்டு இது சுற்றி பார்க்கணும். ப்ளூ இருக்குது, ப்ளூக்கு கீழே எல்லோ இருக்குது. எல்லோ இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் எல்லோ இருக்குது. எல்லோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்காங்காண்டி நம்ம வந்து ரைட் சைடில் மறைச்சிக்கணும். ரைட் சைடில் மறைச்சி வச்சிட்டோன்னா மேலே இருக்கிறத கீழே கொண்டு வரணும். மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்துட்டு நம்ம மறைச்சி வச்ச ப்ளூவை அதே பழைய இடத்துக்கு கொண்டு வந்துட்டா இங்கே வந்து ஒரு கலைஞ்சிரும், ஒரு காயின் கலைஞ்சிரும். அந்த கலைஞ்ச காயின் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், இங்கே இருக்குது. திரும்ப நம்ம கிளஞ்ச காயினை மேலே தூக்கிட்டு போயிடணும். மேலே தூக்கிட்டு போனோம் இந்த மாதிரி இதாக இருக்குது. இங்கே ஒரு காயின் கிளஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ரெட் கலர் வந்து இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து ரெட் கலரை நம்ம வந்து லெஃப்ட் சைடில் மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சிட்டோமா, மறைச்சி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்களா இங்கே இது இருக்குதா, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வருதா, ஸ்ட்ரெயிட்டாக வரதை இப்படி இறக்கணுன்னா நம்ம மறைச்சி வச்சது கொண்டு வந்து இங்கே வைக்கணும். இங்கே வச்சோன்னா இது அப்படியே அழகாக லைன் சேர்ந்துருச்சா. அப்புறம் மேலே தூக்கிட்டு போனால் இங்கே ஃபுல்லாக சேர்ந்துடும். இங்கே மஞ்சள் கலர் ப்ளூ கலர் சேர்ந்துடும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்தா இங்கே மஞ்சள் இருக்குது, மஞ்சள் கடையில் என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது. க்ரீன் வந்து இந்த பக்கம் இருக்குது. அதனால் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் சேர்க்கணுங்காட்டி நம்ம ரைட் சைடில் மறைச்சிக்கணும். ரைட் சைடில் மறைச்சி வச்சு ரெட்டை கீழே கொண்டு வந்து ஒளிச்சு வச்சதை திரும்ப அதே பிளேஸுக்கு கொண்டு வந்து ரெட்டை மேலே தூக்கினா ரெட்டு இங்கே வந்துடும். அந்த கலைஞ்ச ரெட்டு இங்கே வந்துடும். அப்போ இதை வந்து நம்ம இந்த பக்கம் மறைச்சிக்கணும். ரைட் சைடில் இருக்காண்டி லெஃப்ட் சைடில் மறைச்சிக்கணும். லெஃப்ட் சைடில் மறைச்சி வச்சு இங்கே கொண்டு வந்துடும். இப்படி கொண்டு வந்துட்டோன்னா இங்கே ரெட்டு இருக்குதா, ரெட்டு வந்து இதுக்கு தான் இங்கே வரணும்னா நம்ம வந்து இப்படி இறக்கணும். இப்படி இறக்கணுன்னா இது இங்கே சேர்ந்துருச்சா, சேர்ந்ததை அப்படியே பழைய இடத்துக்கு கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த ரோவும் அழகாக சேர்ந்துருச்சு, இந்த ரோவும் அழகாக சேர்ந்துருச்சு. இப்போ பாருங்கள் இப்படி சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்து இங்கே எங்கே ப்ளூ இருக்குதுன்னு பாருங்கள், ப்ளூ எங்கேயுமே இல்லை. அதனால் நம்ம வந்து வேறு கலர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கலர் இப்போ மஞ்சள் இருக்குதா, மஞ்சள் கீழே பாருங்கள், மஞ்சள் கீழே ப்ளூ இல்லை. அதனால் நம்ம ஒயிட் எடுத்துக்கணும். ஒயிட்டுக்கு அடியில் பாருங்கள், ஒயிட்டுக்கு அடியில் ப்ளூ இருக்குது. அதனால் இது வந்து இங்கே வரணும். இது வந்து இங்கே வந்துச்சுன்னா இங்கே வந்து ப்ளூ சேர்ந்துடும். அதனால் நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் சேர்க்கணுங்காட்டி நம்ம ரைட் சைடில் ஒளிச்சு வச்சுக்கலாம். ஒளிச்சு வச்சுட்டு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து கீழே இறக்கிட்டு நம்ம மறைச்சதை திரும்ப பழைய இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இப்போ ரெட்டை வந்து மேலே தூக்கிட்டு போயிடுங்க. மேலே தூக்கிட்டு போனால் இப்படி வந்து இந்த ஒரு காயின் மட்டும் கலையுதா, கிளஞ்ச காயினை மறைச்சிக்கணும். இது ரைட் சைடில் இருக்கனால நம்ம லெஃப்ட் சைடில் மறைச்சிக்கணும். மறைச்சி வச்சு மேலே கறவை கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்தால் இப்படி வருதா, இப்படி வரதை வந்து நம்ம மறைச்சி வச்சதை வந்து திரும்ப இங்கே கொண்டு வந்து இதை வந்து மேலே தூக்கிட்டோன்னா இங்கே பாருங்கள் இந்த 2வது ரோ அழகாக சேர்ந்து வச்சுருங்க. இப்போ தாங்க நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுதாங்க ஜே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தாங்க நம்மளால் முக்கியமான 3rd ரோவே சேர்க்க முடியும். ஜே ஃபார்முலானா என்னென்னா, இப்போ வந்து இங்கே நம்ம வந்து ரெட்டு சேர்த்துருக்கோம். ரெட்டுக்கு பாட்டம் பார்க்கணும். பாட்டமில் இங்கே வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு வந்து இப்போ நம்ம ஜே ஃபார்முலா போடணும். ஜே ஃபார்முலானா இப்படி தானே நம்ம ஜே போடுவோம். அதனால் நம்ம வந்து ஜே ஃபார்முலா இப்போ போட்டு காட்டுற பாருங்க. இப்படி கீழே வந்து சைட் போய் மேலே இங்கே இருக்கிறத வந்து இங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்துட்டால் இது வந்து ஜே மாதிரி ஆகுமா, ஜே மாதிரி ஆனோடனே இது இந்த பக்கம் கொண்டு வரணும். இது வந்து பழைய இடத்துக்கு வந்துடும். பழைய இடத்துக்கு வந்தோன்னா நம்ம அந்த பக்கம் பின்னாடி வந்து இழுத்து விட்டதை திரும்ப பழைய இடத்துக்கு கொண்டு போயிடணும். பழைய இடத்துக்கு கொண்டு போய்ட்டு நமக்கு இங்கே சேர்ந்ததை திரும்ப பழைய இடத்துக்கு கொண்டு போயிடணும். இப்போ வந்து
ஒன்றுமே கிளையாமல் நம்ம கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த அடியில் பார்க்கணும். அடியில் பார்த்தோன்னா நமக்கு வந்து எங்கே ஜே மாதிரி வருதுன்னு பார்க்கணும். ஜே மாதிரி வருதுன்னா இந்த பக்கம் இப்படி வந்து ஜே மாதிரி வருது. இப்படி பாருங்கள், இப்படி தான் ஜே மாதிரி வருது. அதுங்காட்டி நம்ம இந்த பக்கம்லாம் எடுத்துடாதீங்க. இந்த பக்கம் எடுக்கவே கூடாது. ஜே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் தானே திரும்புவோம். அந்த ஜே மட்டும்தான் எடுக்கணும். இந்த பக்கத்தில் எடுத்துடவே கூடாது. இந்த பக்கம்லாம் எடுக்கவே கூடாது. இந்த பக்கம் மட்டும்தான் எடுக்கணும். ஜே வந்து எனக்கு வந்து ஒரு டைம் கூட சேர்ந்துருச்சு. உங்களுக்கு 2 டைம் கூட சேரலாம். 2 டைம் போட்டால் கூட சேரலாம் ஜே ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம வந்து ஜே ஃபார்முலானா இங்கே இருக்கிறத வந்து இது பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் போட போகிறோம். வந்து இதை கீழே இறக்கி இப்படி சைடில் திருப்பி இங்கே மேலே இருக்கிறது கீழே கொண்டு வந்து இப்படி திருப்பி மேலே கொண்டு போய் திரும்ப நம்ம சேர்ந்ததை கொண்டு வந்து இங்கே வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் அழகாக இங்கே சேர்ந்துருச்சு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா சேர்ந்துருச்சா? ஓகே, இப்போ வந்து பார்க்கணும். சுற்றி முற்றி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சா? ப்ளூவும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சா? எல்லோவும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சா? க்ரீனும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சா? எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சுக்க. இப்போ வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான இது. இங்கே பார்க்கணுங்க. இங்கே பார்க்கணும். இதை வந்து இங்கே வரணும். இது வந்து இங்கே வரணும். இது வந்து இங்கே வரணும். இது வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம சுற்றியும் பார்க்கணும். சுற்றியும் பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து இங்கே வரணும். இது வந்து இங்கே வரணும். இது வந்து இங்கே வரணும். சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்தா இது 2 மட்டும்தான் இருக்குது. 2 மட்டும் கரெக்டாக இருக்குது எல்லாமே. இப்போ தாங்க நம்ம கார்னர் ஃபார்முலா போடணும். இப்போ வந்து கார்னர் ஃபார்முலா எப்படின்னா இதை வந்து கீழே இறக்கி வந்து 2 டைம் சுற்றி விடணும். சுற்றி விட்டால் இது வந்து இங்கே போய் உட்காந்துக்கும். இங்கே போய் உட்காந்தோடனே இது பல இடத்துக்கு கொண்டு வந்துடும். பல இடத்துக்கு கொண்டு வந்து திரும்ப இப்படி ஒரு டைம் சுற்றி விட்டிங்கன்னா இது வந்து இங்கே வந்து உட்காந்துருமா? இங்கே வந்து உட்காந்தோடனே திரும்ப கீழே கொண்டு வந்து இப்படி பண்ணி திரும்ப மேலே கொண்டு போனீங்கன்னா பாருங்கள் இங்கே ஒயிட் வந்துருச்சா? இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பண்ணிகிட்டே இருந்தோன்னா பாருங்கள் இந்த பக்கம் சேர்ந்துருச்சா? சேர்ந்த காயின்னு பார்க்கணும். இப்போ வந்து இப்போ கார்னர் ஃபார்முலா போட்டோம். இப்போ டபுள் சைடு கார்னர் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா போட ஆரம்பிக்கணும். அப்போ டபுள் சைடு கார்னர் ஃபார்முலானா எப்படின்னு சொல்கிறேன். இது கீழே இறக்கி இப்படி திருப்பி 2 டைம் திருப்பி பழைய இடத்துக்கு கொண்டு போய் திருப்பி கீழே கொண்டு வந்து இங்கே இருக்கிறது கொண்டு வந்து இங்கே கொண்டு வரணுங்க. கொண்டு வந்துட்டோன்னா இது மேலே தூக்கிட்டோன்னா இங்கே சேர்ந்துருமா? இங்கே அதுக்கப்புறம் டபுள் சைடு கார்னர் ஃபார்முலானா இந்த பக்கமும் நம்ம போடணும். இந்த பக்கம்னா அதே மாதிரி தான். இது வந்து நம்ம ரைட் சைடில் திருப்புவோம். இது வந்து லெஃப்ட் சைடில் திருப்புவோம். லெஃப்ட் சைடில் 2 டைம் ரொட்டேட் பண்ணி இதை பல இடத்துக்கு கொண்டு போய் திரும்ப ஒரு டைம் ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வந்து சைடில் திருப்பி இப்படி தூக்கணும்னா பாருங்கள் அழகாக இந்த பக்கம் சேர்ந்துருச்சு, அடியில் சேர்ந்துருச்சு. இதில் இப்போ வந்து இது மட்டும்தான் மாற்ற வேண்டியது இருக்குது. இதை வந்து உங்களால் மாற்ற முடியாது. அதனால் நம்ம வந்து 11 ஃபார்முலா போடணும். எப்படி 11 ஃபார்முலானா இதை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து இப்படி சைடில் திருப்பி இதை கீழே கொண்டு வந்து இப்படி திருப்பி திரும்ப மேலே தூக்கி இதை சைடில் கொண்டு வந்து நான் உங்கள்கிட்ட போட்டு காட்டுற பாருங்க, எனக்கு சொல்ல தரல. இப்போ கீழே கொண்டு வந்து ரைட் சைடு திருப்பி அந்த பக்கம் இருக்கிறத கொண்டு வந்து இதை திருப்பி மேலே கொண்டு போய் நம்ம ஒழிச்சு வச்சதை கொண்டு வந்து திரும்ப மேலே சேர்த்துனா இங்கே பாருங்கள் இப்படி சேர்ந்துருமா? நீங்கள் என்ன முக்கியமான பாயிண்ட்டுன்னா நீங்கள் இப்போ 11 ஃபார்முலா போடுறீங்கன்னா அதை திரும்ப இப்படி திருப்பினா தான் உங்களுக்கு கரெக்டாக சேரும். பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த 2 சேர்ந்துடுச்சு. இந்த 2 தான் எனக்கு சேரலை. அதனால் நமக்கு இப்படி சென்டரில் சேரணும்னா இந்த ஃபார்முலா கார்னர் ஃபார்முலா போடணும். கார்னர் ஃபார்முலா எப்படின்னா எப்படி கீழே இறக்கி டபுள் சைடு ரொட்டேட் பண்ணி திரும்ப மேலே தூக்கி 1 டைம் ரொட்டேட் பண்ணி கீழே இறக்கி சைடில் திருப்பினோன்னா இப்படி சேருமா? சேர்றதை நம்ம மேலே தூக்கிட்டு போகணும். பார்த்தீங்களா? இங்கே 2 அண்ணா மட்டும்தான் இருக்குது, மற்ற 2 அண்ணா சேர்ந்துருச்சு. இப்போ வந்து திரும்ப கார்னர் ஃபார்முலா போடுங்க. தூக்கி 1 டைம் ரொட்டேட்டிங் திரும்பி இறக்கி தூக்கினோன்னா வந்துடுங்க. வந்து திருப்பி பாருங்கள். பார்த்தீங்களா? 2 இருக்குதுங்க. திரும்ப உங்களால் வர அளவுக்கு கார்னர் ஃபார்முலா போட்டுகிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா? வருதுங்க. அவ்வளோதாங்க வந்துடுச்சுங்க. பாருங்கள். இப்போ வந்து கார்னர் ஃபார்முலா போட்டோன்னே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுதா? ஸ்ட்ரெயிட்டாக வந்ததை பார்க்கணும். பச்சை இங்கே இருக்குது, பச்சை இங்கே இருக்குது. இது
ஆரஞ்சு மஞ்சள் இங்கே இருக்குது, மஞ்சள் இங்கே இருக்குது, ஆரஞ்சு இங்கே இருக்குது, ஆரஞ்சு அடியில் இருக்குது. இது கரெக்டான காய்ங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்க்கணும். சைடில் பார்த்தோன்னா இது வந்து சம்மந்தமே இல்லை, எதுக்குமே சம்மந்தம் இல்லை. ஒயிட்டும் இல்லை, க்ரீனும் இல்லை. ஆனால் வேறு பார்க்கணும். வேறு பார்த்தோன்னா இதுவும் சம்மந்தம் இல்லை, இதுவும் சம்மந்தம் இல்லை. இப்போ பாருங்கள், இது மட்டும்தான் கரெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக அந்த காயினை வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கணும். லெஃப்ட் சைடில் வச்சு தப்பாக இருக்கிற காயினை இப்படி நம்ம கரெக்டான காயின் இது மட்டும்தான் கரெக்டான காயின். கரெக்டான காயின் நம்ம மாற்றவே கூடாது. வேறு இந்த பக்கம்லாம் போட்டுறாதீங்க. நம்ம வந்து இங்கே மட்டும்தான் இருக்கணும். இங்கே இருக்குதுன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுட்டு நம்ம ரைட் சைடில் திருப்பி இப்படி போட்டு 11 ஃபார்முலா போடுவாங்க. 11 ஃபார்முலா போட்டால் இது சேர்ந்துடும். சேர்ந்து இப்படி திருப்பாங்க. சேர்ந்துருமா? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் 11 ஃபார்முலா போட்டால் திரும்ப இப்படி ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பாக இருக்குது. இப்போ இதை பாருங்கள், இது வந்து தப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரைட்டாக இருச்சா? இப்போ வந்து வேறு கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ திரும்ப 11 ஃபார்முலா போடணும். 11 ஃபார்முலா போடுங்க. 11 ஃபார்முலா போட்டால் பழைய இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிடணும். இப்போ பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. அது மாதிரி ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூ இருக்குது, ஒயிட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இப்போ எல்லாமே இருக்குங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கார்னர் ஃபார்முலா விடாமல் போட்டுகிட்டே இருக்கணும். ஒன்று சேர்கிற வரைக்குமே கார்னர் ஃபார்முலா போடணும். கார்னர் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது விடாமல் போட்டுகிட்டே இருங்க ஒன்று சேர்கிற வரைக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு சேரலைன்னா இந்த மாதிரி கார்னர் ஃபார்முலா போட்டுகிட்டே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வருங்க. அந்த ஸ்ட்ரெயிட்டாக வரதை வந்து நீங்கள் திரும்ப 11 ஃபார்முலா போட்டு சேர்க்கணுங்க. வந்து நான் கார்னர் ஃபார்முலா போட்டுகிட்டே இருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு இந்த ரூபிக்ஸ் கியூப் சேர்க்குறது ரொம்ப ஈஸியாகிடும். பார்த்தீங்களா, இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சென்டர் மட்டும்தான் எனக்கு சேர்ந்துருக்கு. அதனால் திரும்ப நான் 11 ஃபார்முலா போடுறேன். இப்போ எதுவுமே சேரலைன்னா நீங்கள் வந்து 11 ஃபார்முலா வந்து எந்த பக்கம் வேணால் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் வேணால் இப்படி போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒரு காய் சேர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு சேர்ந்துருச்சுன்னா ரைட்டில் மட்டும்தான் போடணும். ரைட்டில் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு இந்த 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 அது வந்து லெஃப்ட்டில் கொண்டு வந்து அதோட ரைட்டில் போடணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து 11 ஃபார்முலா போடுறேன் பாருங்கள். பழைய இடத்த கொண்டு வந்துட்டேன். ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இது ஒன்று மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அதனால நம்ம வந்து இந்த பக்கம் போடணும், இந்த பக்கமும் சேர்த்து போடணும். 11 ஃபார்முலா அதை போட்டு திரும்பி இதை பழைய இடத்துக்கு கொண்டு வந்துட்டோன்னா இது இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒன்று சேர்ந்துருச்சு, அழகாக சேர்ந்துருச்சு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இப்போ பாருங்க, இங்கே இருக்குது, ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இப்போ ஒன்று இந்த பக்கம் சேர்ந்துருச்சுன்னா இந்த ரெண்டு மட்டும் மிச்சமாக கரெக்டாக காயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேர்க்கறது ரொம்ப ஈஸிங்க. எப்படி தெரியுமா? டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் சேர்ந்துருச்சு, டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா போடுங்க. இப்போ பாருங்கள், நான் கார்னர் ஃபார்முலா பண்ணுறேன், போட்டுட்டேன்னா இப்போ இந்த பக்கமாக கார்னர் ஃபார்முலா போடணும். கீழே இறக்கி லெஃப்ட் சைடில் 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி பழைய இடத்துக்கு கொண்டு போய் இப்போ வந்து அந்த காயினை வந்து இங்கே கொண்டு வந்து 1 டைம் ரொட்டேட் பண்ணி மேலே கதை கீழே இறக்கி இப்படி சைடில் திருப்பினா அவ்வளோதாங்க, நமக்கு சேர்ந்துருச்சுங்க. எல்லாமே சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே சேர்ந்துருச்சு. இதுலேயே உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்கு சொல்லித்தரேங்க. இப்போ வந்து இங்கே வந்து இதை வந்து பண்ணி பாருங்கள். இப்படி சைடில் இப்படி திருப்பி பார்த்தீங்களா? நல்லாக்கா?